7:30 மணிக்கு ப்ரோக்ராம் சார். ஆர்டிஸ்டெல்லாம் அனுப்பிச்சாச்சு. என்னோட பாட வேண்டிய பொண்ணு வந்து சசிரேகான்னு சொல்லி ஒரு பொண்ணு, இப்போவும் பாடினிருக்காங்க, படத்துலலாம் பாடுறாங்க. அவங்க வந்து ஒரு ரெக்கார்டிங் இருக்குது சார் ஜெமினியில், 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிங்க, நேராக கச்சேரிக்கு வந்துடுறேன்னாங்க. சரின்னு நான் 6 மணிக்கு போயிட்டு ரெக்கார்டிங் கேட்டு வெளியே என் காரில் நிற்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரெக்கார்டிங் வந்து 7:30 மணி ஆகிடுச்சு சார். அந்த பொண்ணு வெளியே வர சொல்ல முடியாது, நானும் போக முடியாது, அங்கே டென்ஷன். சரி 7:30 மணிக்கு அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு வண்டியில் போய் விறுவிறுன்னு போய் சேரும்போது 8:15 மணி ஆச்சு சார். பசங்க ஸ்டூடெண்ட்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இவன் கொஞ்சம் நேரம் மியூசிக்கெல்லாம் வாசிச்சிருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா எடுபடலை. சரி நான் தலை குனிஞ்சுக்கிட்டு நேராக மேலே போயிட்டேன். மேடையில் ஏறி நின்னது ஆய் ஓய் டாய் போய் அப்படி இப்படின்னு கத்தல். சரி கொஞ்சம் நேரம் மைக் முன்னால் அப்படியே நின்றுட்டேன். கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க. அப்புறம் மைக்கில் சொன்னேன், சார் இது மாதிரி நடந்தது, இப்போ நான் உங்ககிட்ட பாடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் பாடி உங்களை சந்தோஷப்பட வைக்கிறேன். சரி இன்னும் சமாதானம் ஆகிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப விரையில் இருந்தார் சார். ஒரு ஆப்பிள் எடுத்து கடிக்கலை, பிளெயின் ஆப்பிள், ஆய் அப்படின்னு திட்டு சும்மா போட்டு அங்கேருந்து அடிச்சார் பாருங்க. கொஞ்சம் கிரிக்கெட்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டபுக்குன்னு அசாருதீன் பிடிச்ச மாதிரி கேட்ச் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு சார் நானும் பசியில் இருக்கிறேன், நீங்களும் பசி இருக்கிறேன், கொஞ்சம் இருங்க, இந்த ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறமா கச்சேரிக்கு வரேன்னு சொல்லி சாப்பிட்டு ஆரம்பித்தேன் சார். 3 மணி நேரம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே டின்னர் ஃபீஸ்ட் எல்லாம் இருந்தது, உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லோரும் ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டாங்க. கடைசியில் இந்த ஆப்பிள் வீசினவர் கண்ணில் தண்ணி சார் வந்துட்டு எனக்கு கைப்பிடிச்சி, மன்னிச்சிடுங்க சார், உங்கள் மேலே இருக்கிற ஒரு அந்த அளவு கடந்த ஒரு அன்புனால எனக்கு கோவம் வந்துச்சு, டைமுக்கு நீங்கள் வரலன்னு சொல்லி, அதனால ஆப்பிள் வீசட். இல்லை சார் எனக்கு அளவு கடந்த பசியாக இருந்தது, உங்கள் ஆப்பிள் தான் எனக்கு சாப்பாடு போன மாதிரி ஆடிச்சு, இப்போ சந்தோஷம் தானே சொன்னேன். இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரலல் சீக்வன்ஸ் இருக்குது.